பிரித்தானியாவில் முதியவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட போஸ்டல் கொரியர் ஃப்ராட் எனும் தபால் வழி பண மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு தண்டனை முடிவடைந்ததும் இந்தியாவுக்கு நாடு கடத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை பின்புலமாக கொண்ட 28 வயதான ஜீவன் பதூலா என்பவருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள ஒரு கால் சென்டர் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அழைப்பு வரும். அவர்கள் வங்கியின் மோசடி தடுப்பு பிரிவில் இருந்து பேசுவதாக கூறுவார்கள். உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணம் ஆபத்தில் உள்ளது, அதை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி பாதிக்கப்பட்டவர்களை நம்ப வைப்பார்கள். பணத்தை பாதுகாப்பாக பரிசோதிக்க வேண்டும் என கூறி வங்கியில் இருந்தோ அல்லது பண பரிமாற்ற நிலையங்களில் இருந்தோ பணத்தை எடுத்து டர்ஹாம் நகரில் உள்ள ஒரு முகவரிக்கு தபாலில் அனுப்புமாறு கூறுவார்கள். ஜீவன் பதுலா அந்த பணப்பொதிகளை பெற்று அவற்றை எண்ணி சரிபார்த்து பின்னர் வங்கி பரிமாற்றங்கள் மூலம் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலையை செய்துள்ளார். சிட்டி ஆஃப் லண்டன் போலீசார் ஒரு சந்தேகத்துக்கிடமான பார்சலை இடைமறித்த போது இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. போலீசார் பதுலாவின் வீட்டை சோதனையிட்டனர். இதன்போது 16,790 பவுண்டு ரொக்கப்பணம் மற்றும் வங்கி கணக்கிலிருந்த 13,000 பவுண்டு பறிமுதல் செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட முதியவர்களின் கடிதங்கள் மற்றும் காலி பார்சல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவரது தொலைபேசியில் பணத்தை எண்ணிவிட்டு தம்ஸ் அப் காட்டும் வீடியோக்களும் ஆதாரமாக சிக்கியுள்ளன. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு முதியவர், நான் இவ்வளவு முட்டாளாக இருந்துவிட்டேன் என்று நினைக்கும் போது மன அழுத்தமாக இருக்கின்றது என்று வேதனையோடு தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வங்கியோ அல்லது போலீசாரோ உங்களை அழைத்து பணத்தை எடுக்குமாறு அல்லது ஓரிடத்துக்கு அனுப்புமாறு ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். சந்தேகத்திற்கிடமான அழைப்பு வந்தால் உடனே இணைப்பை துண்டித்து விடுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சில நிமிடங்கள் காத்திருந்து உங்கள் வங்கியின் மோசடி தடுப்பு பிரிவை அழைக்க 159 என்ற இலக்கத்தை பயன்படுத்துங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.